ஆனா இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இப்போ செட் ஆயிட்டாங்க. எல்லாருமே இந்த படம் எதிர்பார்த்தது ரஜினி அவர்களுடைய படங்களை தாண்டி லோகேஷ் கனகராஜ் அவருடைய படமா இது தனியா பேசப்படுமாங்கிறது தான். ஆனா அது பேசப்படாதுங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்ல அது லியோ படத்திலேயே அந்த சிக்கல் இருந்தது. உங்களுக்கு மாஸ்டர் படத்துல அவ்வளோ பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் விக்ரம் படம். விக்ரம் மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் அவர் லியோ படத்தை இயக்கும்போதும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தது. முக்கியமா லியோ படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் குறித்து வந்து நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள். இன்னும் சொல்லப்போனால் அது குறித்து இவர்கள் விளக்கம் சொல்கிற அளவுக்கு அந்த விமர்சனங்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ அதே மாதிரியான ஒரு விமர்சனம் தான் இந்த படத்துக்கும் வந்திருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த லோகேஷ் கனகராஜுடைய அந்த குறுகிய கால அபரிமிதமான வளர்ச்சி இருக்குல்ல, அது பல பேரால் வந்து வியந்து பார்க்கப்பட்டாலும், பெரும்பாலான ஆட்களால் வந்து அது ஜீரணிச்சிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இவருக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சியா? இவருக்கு இவ்வளோ பெரிய வெற்றியா? இவருக்கு 50 கோடி சம்பளமா? அப்படிங்கிற அந்த மனநிலை நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ அப்படி ஒரு எண்ணம் இருப்பவர்கள் இந்த படத்துக்குள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவான தாட்டோட போகிறாங்க. அதுவும் கூட இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே நம்ம எப்பயுமே ஒரு முழு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை விமர்சனம் பண்ணுறதுங்கிறது ஒரு சரியான விஷயம். அதை வந்து நீங்கள் யாருமே குறை சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் கூலி படத்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு படம் ஓடி வந்து ஃபஸ்ட் ஹாஃப் முடிகிறதுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவான ஒரு பரப்புரை வந்து ஆரம்பிச்சிட்டாங்கும்போது இதுக்கு பின்னால் ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்கிறதா எனக்கு தோணுது. பட் எல்லாத்துக்கும் மேலே எனக்கு தோணுது என்னென்னா, லியோவுக்கும் இதே மாதிரி நெகட்டிவ் விமர்சனம் வந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த படம் ஒரு 600 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட கூலிக்கும் அப்படி தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன்.